என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஹலோ ஓஜிஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு போல் போட்டு இந்த மாதிரி கோட் ஹெச்டி வந்திருக்கு, அது ரோஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு எல்லோரும் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? நோவோட எஸ் தான் அதிகமாக வந்துருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு இந்த ரோஸ்ட் வீடியோ. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா? அப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இவன் தளபதியோட ஹேட்டர்ப்பா, அதனால தான் கோட்டை ரோஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு தான் நினைப்பீங்க. நாயரே, டெலிஃபோனில் செருப்பால் அடிக்க முடியாதுங்கிற தைரியத்தில் தானே இப்படி பேசுகிறேன். உண்மையிலே நான் எவ்வளோ பெரிய அணில் அப்படிங்கிறத வந்து இந்த கோட்டோட ரிவ்யூ நான் போட்டிருப்பேன் என் சேனலில், முடிஞ்சால் அதை போய் பாருங்கள். அதில் தெரியும் நான் எவ்வளோ பெரிய அணில் அப்படின்னு. ஸோ இங்கே நான் கோட் ரோஸ்ட் பண்ணது ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். அப்புறம் ஆரம்பிக்கலாங்களா? அந்த படத்தை ரோஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில முட்டுகள் நான் இங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. முட்டு நம்பர் 1, அதாவது பிரபுதேவா தான் பாம் வச்சாரு, அது ஏன் வந்து நம்ம விஜயை வந்து அவர் ரிவெஞ்ச் பண்றாரு, பிரபுதேவா ஏன் ரிவெஞ்ச் பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டே, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட், பிரபுதேவா பாம் வச்சது விஜய்க்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது ராங். அப்படியா? அதாவது பிரபுதேவா பாம் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பிரபுதேவா வச்ச அந்த பாமுக்கும் விஜய் சாரோட வாட்சுக்கும் அந்த டைமிங் சிங்க் பண்ணுறப்ப காமிச்சிருப்பாங்க ஒரு ஃப்ரேமில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே அந்த ஃப்ரேமில். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரபுதேவா பாம் வச்சது வந்து விஜய்க்கு தெரியுங்கிறது தான் இங்கே அப்பட்டமான ஒரு உண்மை. அப்படியே நீங்கள் சில பேர் முட்டு கொடுப்பீங்க, என்னன்னா பிரபுதேவாவையும் கொல்ல வேண்டியது தானே, அவரும் தானே பாம் வச்சாரு, அவரை மட்டும் ஏன் மன்னிச்சு விட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்டுப்பீங்க. இப்போ நம்ம கேங்லேயே ஒருத்தர் தப்பு பண்ணா, நமக்கு எதிராக பண்ணி நமக்கு எதிராக பண்ணி நமக்கு தெரியாம பண்ணிட்டான் எதிரா அப்படிங்கிறதுனால அவனை நம்ம மன்னிச்சு விடுவோம் இல்லையா? அதனால அந்த மாதிரி பிரபுதேவன் மன்னிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஓகே. ரெண்டாவது முட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அதாவது தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் செத்ததுக்கு அப்புறம் உடனே சிஎஸ்கே மேட்ச் போய் பார்க்குறாங்க, இதெல்லாம் என்ன கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அங்கே ஒரு சின்ன இது வச்சுருந்தீங்க. ஸோ இங்கேயும் நான் ஒரு முட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். பிரசாந்துக்கும் பிரபுதேவாவுக்கும் ஃபைட் வரப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போவாங்க. அதாவது காந்தி எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாண்டான்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த சீனில் வரப்போ அங்கே நம்ம பிரசாந்த் வந்து தன்னோட பொண்ணுக்கு 16 காரியம் பண்ணியிருப்பார், அஸ்தியை கொண்டு போய் கடலில் கரைச்சிருப்பார். என்னங்க? ஸோ இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடக்கிற விஷயங்கள் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது ஆகும். ஸோ அந்த 1 வீக்கில் வந்து மேபி ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி ரெக்கவர் ஆகியிருக்கலாம். சரி, தலை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்சுக்கு போயிருக்கலாம். எப்படி என் முட்டு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருப்படா, போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ரோஸ்டுக்கு போவோமா? ஓப்பன் பண்ணா நம்ம அஜ்மல் பாய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஸ்னைப்பர் எடுத்துக்கிட்டு பார்க்குறோம்னா நீ சுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஒரு இடத்துல படுப்பார். வாயை கொடுத்து மாட்டேனே, என்ன செய்யறது? படுத்துட்டே ஒரு டயலாக் சொல்றாரு, ட்ரெயின் வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஹார் அப்படின்னு சொல்லுவார். எப்படி 80 கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஹார்? அப்போ அந்த ட்ரெயின் எவ்வளோ வேகமாக மூவ் ஆகிட்டு இருக்கணும். ஆனால் அந்த நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெயின் சீனே முடிகிற வரைக்கும் அந்த அஜ்மல் அந்த ஒரே இடத்துல தான் படுத்திருப்பான். இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம பிரபுதேவா வைக்கிற பாம்போட கவுண்ட் பார்ப்போமா? பாம்பு வச்சிருப்பாரு இல்லையா? ஸோ 2 பாம்பு தான் ஆக்சுவலாக அவங்க ஸ்க்ரீனில் காட்டினது. ஆனால் கடைசியில் வந்து வெடிக்கிறப்ப எத்தனை வெடிக்குதுன்னு பாருங்களேன். 3 வெடிக்குது. ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். வந்து ஸ்னேகாவுக்கு வந்து டெலிவரி பெயின் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னால ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க இல்லையா?
அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் கன்சர்ட் ஃபார்மில் சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அங்கே அந்த பையனை தனியாக உட்கார வச்சு அவனா போவானா? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. இதில் வேற ஸ்லாட்ஸில் வந்து கோட், இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். அதெல்லாம் முடிஞ்சு மாஸ்கோவுக்கு போய் அவங்க வந்து அந்த அவனோட பையனை காப்பாற்றி திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இல்லையா? எனக்கு என்ன சந்தேகம்னா, இவன் எவ்வளோ பெரிய ஒரு இன்டெலிஜென்ட் அப்படின்னா தன்னோட பையன் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தான், ஏது பண்ணிகிட்டு இருந்தான், அவன் உண்மையிலே அவன் பையன் தானா எதுவுமே தெரியாது. முகர ஒரே மாதிரி இருக்குங்கிறதுக்காக கூட்டிக்கிட்டு வந்து வீட்டில் பையன் வச்சுக்கிட்டு அப்படி என்னடா புத்தலாட்டாது. அவங்க அம்மாவும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீ எங்கிருந்து வந்த, என்ன பண்ணிட்டு இருந்த, இத்தனை நாள் அங்கே என்ன எனக்கு வேலை, மாஸ்கோவில் எதுக்கு அட்டாக் பண்ண, இதெல்லாம் எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க. எங்கயா போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம். அவனா சின்ன வயசுலேயே கடத்திட்டு போயிருப்பாங்க, ஓகேவா? கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி அவன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயசாக தான் இருக்கும். 5 வயசு 6 வயசு பையனுக்கு எப்படி அவன் எல்லாத்தையும் மறந்தான்? இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே, நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? எனக்கு இது தெரியல, சத்தியமா தெரியல. ஏன் மறந்தான், எப்படி மறந்தான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது இதுக்காக ரீசன் தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க. இது நான் வந்து ரோஸ்ட்டு கேட்கல, சீரியஸாக கேட்குறேன். எனக்கு அவன் எப்படி அதெல்லாம் மறந்தான்னு எனக்கு தெரியல காய். சீரியஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த படத்தில் பெருசாக ஓட்டுறதுக்கான எந்த சீன்ஸுமே எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கோம் அன்டில் த கிளைமேக்ஸ். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. கிளைமேக்ஸில் வந்து ஒரு 40 நிமிஷம் கண்ணை அதாவது வெச்சக்கண்ணை வாங்க மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்தில் வெச்சக்கண்ணை வாங்காமல் பார்த்ததுனால தானே எனக்கு இங்கே நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சிது, வா உனக்கு தரேன். ஓகே டாக்டர். ஜீவன் அப்படின்னு அவன் அந்த பையனை பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமில் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், டீசெண்டா முடிச்சுட்டு எப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு காலில் வந்து மன்னிப்பு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள ஒரு அப்போ வந்து பிரபுதேவா ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாரு. நான் காந்தி கிட்ட மட்டும் தான் பேசுவேன், அதனால நீ போய் காந்தியை வர சொல்லு அப்படின்றவர். வெளியே போடா பூலு. திடீர்னு பிரசாந்த் உள்ள வர ஒரு சீன் இருக்கும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து கதவை லாக் பண்ணிட்டு கன்னை எடுத்து கண்ணை எடுத்து சுடுற மாதிரி வச்சிருக்கவ திடீர்னு வந்து ஜீவன் எடுத்து மாற்றி சுட்டுருவார். அப்போ வந்து பிரசாந்த் ஆக்சுவலாக செத்துட்டாருன்னா அங்கே எல்லாருமே நினைச்சிட்டோம். இதுல எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, பிரசாந்த் சார் உண்மையிலேயே செத்துட்டாரு அப்படிங்கறத கூட பார்க்காம அங்கிருந்து எல்லாரும் போயிட்டாங்க. நான் தூங்கிட்டேன், அப்படியே அங்கிருந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த டெட்டர்னேட்டருக்கு வச்சு அந்த சீன் வரும். அதாவது யூ திங்க் யூ கேன் ஸ்டாப், யூ திங்க் யூ கேன் ஸ்டாப்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டயலாக்கே பேசிட்டு கண்ணு முன்னாடியே மொத்த ஸ்டேடியத்தையும் வெடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு டெட்டர்னேட்டர் தேடுறப்ப அது உன் மாமன் எடுத்துட்டு ஓடிட்டான்டா அப்படின்னு சொல்லுவாரு. கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறிக்க கொய்யாவோட பறிக்க முடியும். எனக்கு அது ரிட்லதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவன் தான் எடுத்துட்டு ஓடிட்டான்ல, அவன்கிட்ட சொல்லி அதை ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேயே படம் முடிஞ்சிருக்கும்ல. ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லை. எதுக்கு ரூஃப் மேலெல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இவ்வளோ கஷ்டப்பட்டு சேப்பாக் ஸ்டேடியம் மேலே போய் பைக்கை ஓட்டி அங்கே இருக்கிற அந்த ஜீவனை கொன்னதுக்கு அப்புறம் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாரு. நீ கொன்னவன் ஃபேக்கு. நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் ரோஸ்ட்டை பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கடா, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, see you. நம்ம இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.